ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களில் பல பேர் வெளிநாடு போகணும் அப்படின்ற நினைப்போடு இருப்பீங்க. அதனால வெளிநாட்டுக்கு செல்லும் பெண்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களில் பல பேர் வெளிநாடுக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்களை இல்லை நம்ம தம்பி தங்கைகளை அம்மா அப்பாவை கஷ்டப்படாமல் நல்லபடியாக வச்சு நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பல கனவுகளோட தான் வெளிநாடு போவீங்க. அதுலயும் ஒரு சிலரோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை. கடன்காரவங்க நம்ம வீட்டுல நம்மளை கேட்கிற கேள்விகள் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம நம்ம எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து கடன் வாசிகளை கட்டி நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைத்துதான் நம்ம வெளிநாடு செல்வோம். பல பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. இப்ப சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல இருந்து கண்டிப்பா போறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல தஞ்சாவூர், மன்னார்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அதாவது நம்ம நாடுல ஸ்ரீலங்காலேருந்து பல பெண்கள் சிங்கப்பூர்ல இல்ல பணி பண்ண, அதாவது வீட்டு வேலைக்காக போய் வேலை செய்யறாங்க. அப்ப நம்ம அங்க வேலை செய்ய போகையில பாத்தீங்கன்னா அங்க உள்ள சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும், நம்ம அப்படி வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம போறோம் வேலைக்கு. அதுல உங்கள ஒரு சிலருக்கு பயமாவே இருக்கும், நம்ம எப்படி புது இடத்துல போய் வேலை செய்யறது, அங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. இப்போ ஒரு சிலர்லாம் புதுசு புதுசா வெளிநாடு போறவங்கள சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நாடு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிங்கப்பூர் பாதுகாப்பான நாடு. நீங்க பயப்படவே தேவை கிடையாதுங்க. அங்க போனாலுமே இப்ப ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்கன்னா அதுல கட்டாயமா பாத்தீங்கன்னா 2 பேர் தமிழவங்க, எங்கேயாவது ஒருத்தவங்கள நீங்க பாத்துட முடியும். பல லட்சம் பேர்கள் பெண்கள் போய் வீட்டு வேலையும் செய்யறாங்க, ஆண்களும் அங்க வேலை செய்யறாங்க. அதனால வெளிநாடை பொறுத்த வரைக்கும் பெண்கள் போறதுக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லைங்க. அதே போல நம்ம வீட்டுல போய் ஒரு வீட்டுல வேலை செய்யறோம் இல்லையா, அங்க போய் நம்ம வேலை பார்க்கும் பொழுதுதான் நம்ம நல்ல முறையில பேர் வாங்கணும், நல்ல முறையில வேலை செய்யணும். அதை நம்ம அதை கரெக்டா செஞ்சுட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்மள பிடிச்சு போயிடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேலை செஞ்சோம்னா அவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம கேட்குற விஷயத்தையும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்றது இல்லாம ஒரு சிலர்கிட்ட எய்த்து பேசுவாங்க சிங்கப்பூர்ல. அந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்க கூடாது. ஏன்னா நம்ம எங்க எதற்காக போறோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கணுங்க, மறந்துடவே கூடாது. அதை விட முக்கியம் நம்ம உழைச்சி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுனாலதான் வெளிநாட்டுக்கே போறோம். ஆனா பெண்கள் போறதுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, எல்லா நாடுகளும் பாதுகாப்பானது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நாடுங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, உங்க உழைப்பை போட்டு நீங்க வேலை செய்ய போறீங்க, அவங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க. அதனால நம்மளோட வீடியோ பதிவுல நிறைய வெளிநாட்டு விஷயங்களை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கலாங்க. அதனால நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், கண்டிப்பா ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. இப்ப நீங்க வெளிநாடு போறீங்கன்னு வைங்களேன், வெளிநாட்டுல நீங்க வீட்டுக்கு வேலைக்கு போற எம்ப்ளாயர் உங்களுக்கு விசா அவங்க தான் அப்ளை பண்ணி அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. இப்போ உங்கள ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் மூலியமா போங்க. ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சரிங்க, எந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, ஏஜென்ட் மூலியமா வெளிநாடு போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். யாராவது சொந்தக்காரவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு போனீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லா வீடு அமையுங்க, ஒரு சிலருக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப ஏஜென்ட் மூலியமா நீங்க வேலைக்கு போனீங்கன்னு வைங்களேன், நீங்க வேலை செய்யற வீடு இந்த வீடு பிடிக்கல, உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா ஏஜென்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க இன்னொரு வீடு மாத்தி கொடுத்துருவாங்க. அந்த வீடும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, ரொம்ப வேலை வாங்குறாங்க, தூங்குற லேட்டு, இந்த மாதிரின்னு நீங்க ஒண்ணு ஏஜென்ட்ஸ்னா அந்த வீடும் அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. ஆனா இதுவே நீங்க தெரிஞ்சவங்க சொல்லி தெரிஞ்சவங்க மூலியமா போனீங்கன்னு வைங்களேன், அந்த வாய்ப்பை நீங்க இழந்துருவீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த வீட்டுக்கு வேலைக்கு போறீங்களோ அந்த வீட்டுல மட்டும்தான் வேலை செய்யணும். அடுத்த வீட்டுக்கெல்லாம் அவங்க மாத்தி கொடுக்க மாட்டாங்க, நேரா ஊருக்கு தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா ஏஜென்ட், அதாவது முகவர்கள், லேடி ஏஜென்ட் எல்லாம் இல்ல பணிப்பெண்ணுக்கு சிங்கப்பூர்ல நிறைய பேர் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. அதனால நீங்க வீட்டு வேலைக்குன்னு போனீங்கன்னா நல்ல ஏஜெண்டா அவங்க மூலியமா மட்டும் போங்க. நீங்களா தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்னு போகாதீங்க. ஒரு சிலர் நல்லவங்களா அமைவாங்க, ஆனா ஒரு சிலர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு பெனிஃபிட், நம்ம ஏஜென்ட்டுக்கு பணம் கட்டிட்டு தான் போறோம், 2 மாசம் சம்பளம் எடுத்துப்பாங்க, 3வது மாசத்துல இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனா ஒரு சிலர் ஏஜென்ட் 1 மாசம் எடுத்துப்பாங்க. அதனால நீங்க அந்த காசை பார்க்காதீங்க, நம்ம எங்க போனாலும் பாதுகாப்பா இருக்குமா, நம்மளுக்கு ஒரு இடத்துல வேலை பிடிக்கலைன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்றத நினைச்சு
நீங்க போங்க. ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. ஏஜென்ட் மூலியமா போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நான் உங்க கூட ஷேர் பண்றேன். மறந்துடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு வெளிநாடு சிங்கப்பூர் போறதை பத்தி எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ பதிவுல பதில் சொல்றேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.